வணக்கம். ராம்நாத் கிச்சனில் உங்களை எல்லாம் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி திரும்பவும் ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நல்லா கமன்னு மட்டன் குழம்பு செய்யலாமா? இது பிரியாணி, தக்காளி சாதம், தேங்காய் சாதம் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய நண்பர்கள் எல்லாருக்குமே இனிய ரமலான் தின நல்வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். இப்போ வாங்க, ஒரு அடிக்கனமான பாத்திரம் எடுத்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 300 கிராம் வெங்காயம் நீள் வாக்கில் நறுக்கி சேர்த்துட்டு அது கூட பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு வதக்குனதுக்கு அப்புறமா தக்காளி, கழுவி வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம். ஒரு பிரட்டிக்கலாம். பிரட்டிட்டு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா கலந்து கொடுத்துடலாம். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போது நம்மளுக்கு தெரியும், பார்த்தாலே தெரியும் 1 கிலோ 1.5 கிலோவுக்கெலாம் எவ்வளோ போடணும்னு நமக்கு பார்த்தாலே தெரியும். இஞ்சி முதல்ல சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த மட்டன் கூட நல்லா கோட்டாகிற மாதிரி கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு மட்டன் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் தான் உப்பு சேர்க்கணும். நான் ஒரு பிளேட் வச்சு கொஞ்ச நேரம் நான் அடுப்புலையே வச்சுட்டேன். கொஞ்ச நேரம் கழித்து இப்போது பார்க்கலாம். நல்லா தளன்னு கொதித்து வந்துருச்சு. தண்ணியெலாம் ஓரளவு நல்லா வத்திருச்சு. வற்றினதுக்கப்புறமா வீட்டில் அரைச்ச மட்டன் பொடி இருக்கும்ல, மட்டன் சிக்கனுக்கெலாம் அரைச்சி வச்சுருப்போம்ல, அந்த பொடி சேர்த்து கலந்து கொடுத்துட்டு உப்பு சேர்க்கும்போது நான் எடுக்கலை. உப்பு சேர்த்துட்டு பிளேட் வச்சு மூடிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா மட்டன் குக்கானதுக்கப்புறமா தேங்காய் அரைச்சி ஊற்றணும். இந்த தேங்காய் கூட பாதாம், முந்திரி, கொஞ்சமாக நிலக்கடலை சேர்த்து அரைச்சி ஊற்றி திரும்பவும் ஒரு பிளேட் வச்சு மூடிடணும். எந்த அளவு தேவையோ நம்ம அந்த அளவு சேர்த்துக்கலாம். அந்த பருப்புகள்லாம் சேர்த்து அரைக்கும்போது ஒரு தேங்காய் சாதம் கூட சாப்பிடும்போதெல்லாம் க்ரீமியான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். குழம்பே நல்லா உரப்பில்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மறுபடியும் மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ மல்லித்தலை, புதினா எது நமக்கு தேவையோ தூக்கி ஊற்றிட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. முடிஞ்சது அப்படின்னா திரும்பவும் சந்திக்கிறேன். எல்லாருக்கும் இனிய ரமலான் தின நல்வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.